நாம் உட்காருவோம். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் அவர் நம் வாழ்க்கையில் அவர் நன்மைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக நன்மைகள். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல தேவனை ஆராய்ந்து கொண்டிருப்பது அவருடைய சித்தம். அதனால் கர்த்தரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நேரமும் அவர் அற்புதமாய் அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ வியாதிகள், மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், தேவைகள், இவைகள் மத்தியில் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். போதுமானவர். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்மை விட்டு அவர் வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை பார்த்து சொல்லுவோமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுவோமா? எந்த
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை நடத்துகிறார். கண்மணி போல அவர் காக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம் மீது அவர் நோக்கமாய் இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் அவரை விட்டு தூரம் போனாலும், அவரை நாம் மறந்தாலும், அவர் ஒருபோதும் நம்மை மறப்பது கிடையாது. அவர் நம்மை விட்டு விலகுவது கிடையாது, நம்மை கைவிடுவது கிடையாது. அப்படிதான் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நம்மை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நாம் வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தேவ பக்தி. தேவ பக்தி என்கிறதான அந்த வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். தேவ பக்தி என்று சொன்னால் என்ன, பக்தி என்று சொன்னால் என்ன? இந்த பக்தி என்கிற அந்த வார்த்தை அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட், சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான் இந்த பக்தி என்கிற ஒரு வார்த்தை. இந்த பக்தி என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு உன்னத கடவுளின் மீது, இறைவனின் மீது நாம் கொண்டுள்ள ஆழமான பற்றும், ஆழமான நம்பிக்கையும், ஆழமான அன்பும், இதுதான் பக்தி என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பக்தி என்று சொன்னால் என்ன? தேவனின் மீது ஆழமான பற்றும், ஆழமான நம்பிக்கையும், ஆழமான அன்பும் கொண்டிருப்பது தான் பக்தி. பிரியமானவர்களே, இன்றைக்கு 6வது வசனத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தேவ பக்தி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு அநேக ஆதாயத்தை அது தேடி கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவ பக்தியின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற பலன்கள் அது மிகுதியாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும், ஓய்வு நாள் ஆராதனைகளிலே, உபவாச கூட்டங்களிலே, மற்ற விசேஷ கூட்டங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் நமக்கு தேவையானது இந்த தேவ பக்தி. தேவன் மீது இருக்கிற அந்த பற்றும், நம்பிக்கையும், அன்பும் யாரெல்லாம் ஆழமாய் கடவுளின் மீது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அதிகமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பக்தி மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிறோம். இன்றைக்கு நமக்குள்ளாக தேவன் விரும்புகிற அந்த தேவ பக்தி நமக்குள்ளாக இருக்கிறதா? நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படும்படியாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தில் அவர் பிரியப்பட வேண்டும். நம் ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய வருகையிலே கர்த்தர் பிரியப்பட வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிற அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பிரியப்பட வேண்டும். கர்த்தரை பாடும் பொழுது அந்த பாடல் வழியாய் கர்த்தர் பிரியப்பட வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆராதனையிலே பிரியப்பட வேண்டும். யாருடைய ஆராதனையிலே, யாருடைய ஜெபத்திலே, யாருடைய வழிபாட்டிலே அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், தேவ பக்தியோடு யார் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய கிரியைகளின் மீது கர்த்தர் மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய அந்த பக்தியை நாம் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கடந்து வர வேண்டும். தேவ பக்தி, அதற்கு எதிரானது என்னது? தேவ பக்தியின் ஒரு வேஷம்.
இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அந்த வேஷத்தை நாம் தரித்து கொள்ளவே கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஆவியிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம், ஆவியிலே நாம் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை இந்த ஆலயத்திற்குள்ளாக நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த பக்தியின் அந்த வெளிப்பாடு நம்மில் அநேகருக்கு ஆலயத்திற்குள்ளாக வரும்பொழுது மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு பக்தியின் வெளிப்பாடானது தோன்றுகிறது. இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்தின் அவல நிலை இதுதான். ஒன்ஸ் நாம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது இந்த தேவ பக்தி நமக்குள்ளாக கிரியை செய்கிறதா என்று சொன்னால், பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில இந்த தேவ பக்தி கிரியை செய்வது கிடையாது. தன்னை மறந்து தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்கிறோம், வெளியிலே சென்ற உடனே தேவனை மறந்து விடுகிறோம், அவருடைய வார்த்தையை மறந்து விடுகிறோம், அவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம், அவருடைய கிரியைகளை மறந்து விடுகிறோம். நமக்கு நினைவில் இருப்பதெல்லாம் இந்த உலகம், இந்த உலகத்தின் காரியங்கள். இதுதான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவது. இங்கே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் வெளியிலே இருக்க வேண்டும். அதுதான் தேவ பக்தியின் ஒரு காரியம். பக்தி உள்ளவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்படி தேவ பக்தியோடு நடந்து கொள்கிறோமோ அதே போலதான் வெளியிலே நடந்து கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். இதன் மூலமாய் மகிமை கர்த்தருக்கு வருகிறது. கிறிஸ்துவை ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தரை இந்த உலகத்திலே நாம் வெளிப்படுத்துகிறோம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி தான் நமக்கு ஆதாயமாய் இருக்கிறது. தேவ பக்தி தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவ பக்தி தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவ பக்தியின் அந்த வேஷத்தை தரித்தவர்களாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம் மீது அவர் ஒருபோதும் பிரியமுள்ளவராய் இருக்க மாட்டார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு சிலர் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தியுள்ள சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதன், அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். கடைசியிலே வசனம் சொல்லுகிறது, அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் மீது தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் இருப்பார். இன்றைக்கு அந்நிய பாஷை பேசுவதினாலே இன்றைக்கு ஆவியிலே நிறைந்து நாம் காணப்படுகிறோம் என்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. யார் இந்த தேவ பக்தியிலே நிறைந்து காணப்படுகிறார்களோ, அதாவது கர்த்தரின் மீது ஆழ்ந்த ஒரு பற்றும் நம்பிக்கையும் அன்பும் விசுவாசமும் கொண்டவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். யாரெல்லாம் தேவ பக்தியோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அவர் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பக்தியுள்ள இந்த சிமியோனின் மீது பரிசுத்த ஆவியானவர் அவர் இருந்தார். இன்றைக்கு உனக்குள்ளாக எனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது?
தேவ பக்தியுள்ள சந்ததியின் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும். தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும். தேவ பக்தியுள்ள திருச்சபையின் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும். இந்த சிமியோன் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யார் இவன்? கொர்நேலியு என்கிறதான ஒரு தேவ மனிதன். அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். கொர்நேலியு என்கிறதான ஒரு தேவ மனிதன் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். இவன் மாத்திரம் தேவ பக்தியுள்ளவனாய் இல்லை, அவன் குடும்பத்தாரையும் அவனை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அந்த தேவ பக்தியிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்திலே அவன் வழி நடத்தினான். கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவ பக்தி உனக்குள்ளாக எனக்குள்ளாக வந்துவிட்டால் போதும், உன்னை சார்ந்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அவர்களும் தேவ பக்திக்குள்ளாக கடந்து போவார்கள். ஆழமான ஒரு வேண்டுதல், ஆழமான ஒரு ஆராதனை, ஆழமான ஒரு ஜெபம், ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு அன்பு பற்றும் கர்த்தர் மீது நாம் கொண்டிருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நலமானதாய் அது முடியும். பிரியமானவர்களே, நீதிமான்களுக்கு கர்த்தர் அவர் அநேக நன்மைகளை அவர் செய்கிறார். பக்தி உள்ளவர்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்கிறார். துன்மார்க்கர்களுக்கு ஒருபோதும் கர்த்தர் துணையாய் இருப்பது கிடையாது. துன்மார்க்கர்கள் யார் தெரியுமா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு வாழ்கிறவர்கள். அவர்கள் துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் துணையாக இருப்பது கிடையாது. அவர்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் உறுதுணையாய் இருப்பது கிடையாது, உதவி செய்வது கிடையாது, அவர்களை ஆசீர்வதிப்பது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ மனிதன் கொர்நேலியு என்கிறதான ஒரு தேவ மனிதன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? மேலோட்டமாய் இருக்கிறதா, இல்லை நம்முடைய பக்தி ஆழமானதாய் இருக்கிறதா? உதட்டளவிலே கர்த்தரை நாம் துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய உதடு என்னை துதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது, ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர்கள் உதட்டளவிலே மாத்திரமல்ல, இருதயத்திலிருந்தும் கர்த்தரை அவர்கள் துதிப்பார்கள், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவார்கள், கர்த்தரை தேடுவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள், ஜெபிப்பார்கள். உள்ளத்திலிருந்து, எல்லாமே உள்ளத்திலிருந்து வரும். சில நேரங்களிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உதட்டளவிலே கர்த்தரை நாம் தேடுகிறோம், உதட்டளவிலே நாம் ஜெபிக்கிறோம், உதட்டளவிலே கர்த்தரின் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம், உதட்டளவிலே கர்த்தரை நேசிக்கிறோம், உதட்டளவிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எதை செய்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் செய்து பாருங்கள், அதன் மூலமாய் உங்களுக்கு வருகிற பலன் மிகுதியாயிருக்கும். தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தேவனை ஆராதியுங்கள். ஜெபிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய விடுதலை நீங்கள் உங்கள் வாழ்விலே காண்பீர்கள். கர்த்தருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்விலே நீங்கள் காண்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு அந்த தேவ பக்தி மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அதே அப்போஸ்தலர் நடபடிகளிலே 22ஆம் அதிகாரம் 12வது வசனம், 22:12 வாசிக்கலாம்.
வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் மீது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கொர்நேலியு என்கிற தேவ மனிதன் அவன் தேவ பக்தியாய் அவன் நடந்து கொண்டான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டார் அனைவரும் தேவ பக்தியோடு பயத்தோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். இங்கே அனனியா என்கிற ஒரு மனிதன் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அங்கே ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துவக்கத்தில், வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும். வேத பிரமாணத்தின்படியே, வேதத்திற்கு ஒத்த சில காரியங்கள் இருக்கும், வேதத்திற்கு ஒத்துப்போகாத சில காரியங்கள் இருக்கும். வேத அடிப்படையிலே சில காரியங்கள் திருச்சபையில் இருக்கும், வேதத்திற்கு புறமான காரியங்கள் திருச்சபையில் இருக்கும். வேதத்திற்கு அடிப்படையில் சில காரியங்கள் குடும்பங்களில் நடைபெறும், வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் குடும்பங்களிலே சில காரியங்கள் நடைபெறும். இந்த அனனியா என்கிற ஒரு தேவ மனிதன், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வேத பிரமாணத்தின்படி அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். வசனம் சொல்லுகிறபடி அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். வசனத்தின்படி, வசனத்தின்படி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது கர்த்தரோடும் அது மனிதர்களோடும் தொடர்புடையது. அந்த தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு என்று சொன்னால், இதயபூர்வமான ஒரு தொடர்பு. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அவர் பார்த்து அந்த பயபக்தியை, அந்த தேவ பக்தியை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்கிறதை அவர் ஆராய்ந்து அவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த சிமியோன் என்கிற அனனியா என்கிற தேவ மனிதன் வேத பிரமாணத்தின்படி தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். வேத பிரமாணத்தின்படி தேவ பக்தி உள்ளவனாய் அவன் இருந்தான். வசனத்தின்படி, வசனத்தின்படி, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அவன் நடந்து கடவுள் மீது உள்ள அந்த பக்தியை, அந்த பற்றை அவன் வெளியிலே அவன் காண்பித்தான். அதன் மூலமாய் யூதர்கள் மத்தியிலே நல்லவன் என்றவன் சாட்சி பெற்றான். ஒரு பக்தி உள்ளவன் அவன் மக்கள் மத்தியிலே நல்லவன் என்று சாட்சி பெறுவான். உன்னுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி மக்கள் மத்தியிலே என்ன சாட்சியாக இருக்கிறது? எந்த விதமான சாட்சி மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது? இந்த சமுதாயத்திலே உனக்கும் எனக்கும் இருக்கிற சாட்சி என்ன சாட்சி? தேவ பக்தி உள்ளவர்கள், அதாவது வேத பிரமாணத்தின்படி தேவ பக்தி உள்ளவர்களுடைய சாட்சி அது நல்ல சாட்சியாக இருக்கும். இந்த அனனியா அவன் நல்ல சாட்சி பெற்றவன். எதினாலே நல்ல சாட்சி பெற்றான்? அவன் வேத பிரமாணத்தின்படி தேவ பக்தி உள்ளவனாய் அவன் நடந்து கொண்டான். அதனாலே அவன் நல்லவன் என்று சாட்சி பெற்றான். இந்த தேவ பக்தி மக்கள் மத்தியிலே சாட்சி கொடுக்கும். உன்னை குறித்து திருச்சபையிலே சாட்சி கொடுக்கும். உன்னுடைய காரியங்களை அவர் பெருகச் செய்வார், ஆசீர்வதிப்பார், உன் கூட இருந்து எல்லாவற்றையும் அவர் வழி நடத்துவார். இன்றைக்கு இந்த அனனியாவை போல, கொர்நேலியுவை போல, இந்த சிமியோனை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி பெற்ற ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பக்தியின் போர்வையில் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் அவர் பதில் கொடுக்கவே மாட்டார். பக்தியின் போர்வை, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வேஷம்,
வெளியிலே ஒரு வேஷம். பக்தி போர்வையில் தூபமேற்றிடும், பக்தி போர்வையில் தூபமேற்றிடும் போலி பக்தரின் சாயல் வேண்டாமே, போலி பக்தரின் சாயல் வேண்டாமே, சாட்சி வேண்டிடும் ஆயக்காரனாய், சாட்சி வேண்டிடும் ஆயக்காரனாய், நித்தம் வாழ்ந்திட அருள் ஈயுமே, நித்தம் வாழ்ந்திட அருள் ஈயுமே. அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்னை ஃபோனிலே அழைத்தார்கள். என்ன காரியம் என்று சொல்லி அவரிடத்தில் நான் கேட்டேன். இதுபோல் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன், பிள்ளைகளுக்கு அவர்கள் விருப்பப்படுகிற அந்த ஒவ்வொரு காரியத்தையும், பேச்சு போட்டியாக இருக்கலாம், விளையாட்டு, நடனம், எதில் வேணாலும் பங்கு கொள்ளலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் அதை ஒவ்வொரு இந்த மாவட்ட அந்த லெவலில் அவர்கள் கொண்டு போவார்கள். ஒரு பொண்ணு, சபைக்கு வருகிற ஒரு பொண்ணு, அது நல்லா டான்ஸ் ஆடும். அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி, இதுபோல் பொண்ணோட HM என் பொண்ணை டான்ஸ் ஆடுறதுக்கு அவர்களை வற்புறுத்துகிறார்கள். இந்த பொண்ணுக்கு ரொம்ப விருப்பம் டான்ஸ் ஆடுறதுக்கு, சின்ன பொண்ணு, குழந்தை. அந்த HM சொன்ன ஒரு பாடல் வந்து ஒரு சினிமா பாடல் கிடையாது, அது ஒரு 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 விக்கிரகங்கள் பாடல், ஒரு பாடல். அந்த பாடலுக்கு நடனம் ஆட வேண்டும். இவர்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள், இது போல் ஆடணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு விருப்பப்படுது, அதனால் நாங்கள் இந்த பாட்டு சொன்னாங்க, இதுக்கு ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னேன். ஒரு ஊழியக்கார இடத்துல நீங்கள் இதை கேட்கறது எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியல. செய்கிற அந்த காரியம் கொஞ்சம் தவறாக உங்களுக்கு தோன்றதுனால நீங்கள் என்னை கேட்குறீங்க. நீ என் இடத்துல கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரியாதா? இத்தனை ஆண்டு காலம் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று திருச்சபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆலோசனைக்காக நீங்கள் போதகரை நாட வேண்டிய அவசியமே இல்லை. எது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி ஊழியக்காரர்கள் உங்களுக்கு போதிக்கிறார்கள். அதன்படி அதற்கு ஒரு ஆலோசனை ஒன்று தேவையில்லை. எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த HM அவங்க வற்புறுத்தி கேட்கிற வேறு பாடலுக்கு இல்லை இதுக்கு தான் ஆடணும். நான் சொன்னேன், தீர்மானம் உங்களது, செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா சரிங்க ஐயா, நான் செய்யலை, என் பொண்ணு டான்ஸுக்கு அனுப்பலை, ஓகே விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனான். கேட்கறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். தேவாலயத்தில் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அவர் பரிசுத்தர், அவரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த பரிசுத்தத்தின் வெளிப்பாடு தேவாலயத்தில் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தின் வெளிப்பாடு வெளியிலேயும் இருக்க வேண்டும். நாம் போகிற இடத்துல, அந்த இடத்துல கர்த்தரை நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
அதுதான் ஆலயத்தில் ஒரு விதம், வெளியிலே ஒரு விதம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், 2 விதம் தேவையில்லை, ஒரே விதமாய் நீ இருக்க வேண்டும். அதுதான் தேவ பக்தியின் அந்த காரியமும் வாழ்க்கையில இருக்க வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசு உங்களை சோதிக்கும்படிக்கு, உங்களை வஞ்சிக்கும்படிக்கு உங்களிடத்திலே வருவான். அநேக காரியங்களை கொண்டு உங்களிடத்தில் அவன் வஞ்சிக்கும்படிக்கு வருவான். மோசம் போகாதிருங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. தேவ பக்தியின் அந்த வேஷத்தை தரித்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வராமல் வேஷத்தை தரிக்க தேவையில்லை. உண்மையான அந்த தேவ பக்தியை நாம் தரித்து கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். 2 நினைவுகளோடு நாம் ஒருபோதும் நடக்கக்கூடாது. 2 வாழ்க்கையோடு நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை, உலக வாழ்க்கை, இதுதான் வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் அவர் என்னெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர் பக்தி உள்ளவர்களுக்கு செய்கிற அந்த காரியங்கள் என்ன என்பதை வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது காரியம், பக்தி உள்ளவனுக்கு முதலாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம், சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். முதலாவது, பக்தி உள்ளவனை, நீ பக்தி உள்ளவனாய் இருக்கும் பொழுது, நாம் பக்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம், தமக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்காக உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலர் யார் என்று சொன்னால் தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்தி உள்ளவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் தம்முடைய பணிக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எந்த வேலையாக இருக்கட்டும், ஆலயத்தில் எந்த வேலையாக இருக்கட்டும், நீ செய்கிற உலக வேலையாக இருக்கட்டும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமாக இருக்கட்டும், ஆலயத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பார்வையில் மாத்திரமல்ல, உலக வேலையில் நீ செய்கிற எல்லா காரியங்களிலேயும் நீ பயபக்தியோடு ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுவார். 1000 பேர் இருக்கலாம், அதுக்கு நீ தகுதியானவனாய் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு தகுந்த ஒரு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை தெரிந்து கொள்ளுவார். என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம், உன் மீது நீ பக்தி உள்ளவன். நீ எதை செய்தாலும் பயபக்தியோடு செய்கிறாய். நீ எதை செய்தாலும் பர்ஃபெக்டா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுனால உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தம்முடைய ஊழியத்திற்காக பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அநேகம் பேர் இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஞானசானம் பெற்றிருக்கலாம், ஆனால் தம்முடைய வருகையிலே அவர் தெரிந்து கொள்ளுகிறது பக்தி உள்ளவர்களை மாத்திரம்தான். யார் யாரெல்லாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நீ பக்தி உள்ளவனாய் இரு. கடவுளின் மீது ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் அன்பும் நீ கொண்டிருந்தால் போதும். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ செய்கிற அந்த வேலையில கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உயர்வு தேடி நீ போக தேவையில்லை, உயர்த்துகிற உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை உயர்த்துவார். பக்தி உள்ளவனை அவர் உயர்த்துகிறார், தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது, பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியம், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம், 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது, பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். நாம் சொல்றத கர்த்தர் கேட்பார். நாம் வேண்டுகிற அந்த காரியங்களை கர்த்தர் கேட்பார். நீங்கள் அநேகம் பேரை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் சொல்றதை காது கொடுத்து கேட்காதவங்க எத்தனையோ பேர் உங்க கூட இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்றதை காது கொடுத்து கேட்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். அந்த அனுபவம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சொல்கிறத இன்னொருத்தவங்க கேட்கலன்னா, காது கொடுத்து கேட்கலன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதே தான், நீ பக்தி உள்ளவனாய் இல்லாத பட்சத்தில் நம்ம எவ்வளவு கர்த்தரிடத்தில் சொன்னாலும் ஜெபித்தாலும் அவர் ஒருபோதும் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பது கிடையாது. அவர் தம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார். யாருடைய வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார், யாருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார் என்று சொன்னால் பக்தி உள்ளவனுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் செவி கொடுக்கிறார். நீ பக்தி உள்ளவனாயிரு. நீ கேட்கிற அந்த காரியங்களுக்கு கர்த்தர் அவர் பதில் அளிப்பார், பலன் கொடுப்பார், செவி கொடுப்பார். இன்றைக்கு அநேகருடைய விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு எட்டுவது கிடையாது. அநேகருடைய வேண்டுதல்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு போவது கிடையாது. ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு இன்னும் நாம் பக்தியாய் நடக்கவில்லை. இன்னும் இந்த ஆழமான அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இல்லை. ஆழமான அன்பு கடவுளின் மீது இல்லை. ஆழமான நம்பிக்கை கடவுளின் மீது இல்லை. ஆழமான எந்த காரியமும் கடவுளின் மீது இல்லை. மேலோட்டமாய் நாம் இருக்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஜெபங்களும் மேலோட்டமாக இருக்கும். எதை செய்தாலும் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். இதயபூர்வமான ஒரு வேண்டுதல் கர்த்தரிடத்தில் செய்யும் பொழுது கர்த்தர் உன் வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுப்பார். மூன்றாவது, கர்த்தர் சொல்லுகிறார் பக்தி உள்ளவனுக்கு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 2:9. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயம் தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். மூன்றாவது, பக்தி உள்ளவனை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். நாம் படுகிற சோதனைகள் ஆயிரமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நம் சோதனையை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். சோதனையை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சோதனையிலிருந்து சிலர் தங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார்கள், சோதனையை ஜெயிக்கிறார்கள். சிலர் சோதனையிலே அகப்பட்டு தங்கள் வாழ்வை தொலைத்து போடுகிறார்கள். இன்றைக்கு பக்தி உள்ளவனை ஒருபோதும் அவர் கைவிடுவது கிடையாது. எத்தனை சோதனை வந்தாலும் அவர் சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பக்தி உள்ளவனுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனையில அவன் அகப்பட்டு போவதே கிடையாது. யோபு, அவன் தேவ பக்தி உள்ளவன். அவனுக்கு எவ்வளவு சோதனை வந்தது, அந்த சோதனையிலே அவன் அகப்பட்டு கொள்ளவே இல்லை. கர்த்தர் அவனை ரட்சித்தார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில சோதனை வருமா? வரும். அந்த சோதனையிலே நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பக்தி உள்ளவனாயிரு. ஏன் என்று சொன்னால் பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். அவனை விட்டு விலகுவது கிடையாது, அவனை கைவிடுவது கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பக்தி உள்ளவனை கர்த்தருடைய கரம் தூக்கி எடுக்கிறது, தாங்குகிறது, தப்புவிக்கிறது. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி நமக்கு மிக மிக அவசியம். இன்றைக்கு ஆலயத்துக்கு வரலாம்,
ஆராதனையில் பங்கு கொள்ளலாம். பக்தி இல்லாமல் நம் ஆலயத்திற்கு வருவதும், கர்த்தரை ஆராதிப்பதும், கர்த்தருக்கு கொடுப்பதும், ஊழியங்களில் பங்கு கொள்வதும் அது வீணாயிருக்கிறது. அதனால் எந்த பலனும் கிடையாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம், இன்றைக்கு நீ கர்த்தருக்கு நிறைய காணிக்கை கொடுக்கலாம், கர்த்தருடைய ஊழியங்களில் எல்லா ஊழியங்களும் நீ பங்கு கொள்ளலாம், ஒரு ஜெபம் தவறாம நீ பங்கு கொள்ளலாம். ஆனால் நீ எல்லாவற்றிலையும் பங்கு கொண்டு எல்லா காரியங்களும் செய்து ஊழியத்தை தாங்கி ஊழியத்தை செஞ்சு சுவிசேஷம் சொல்லி எல்லாவற்றையும் செஞ்சு உன் வாழ்க்கையில் தேவ பக்தி இல்லை என்று சொன்னால் நீ செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் எந்த பலனும் கர்த்தரிடத்திலிருந்து வரவே வராது. நீ கொடுக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், அது தேவ பக்தியோடு கொடு. நீ ஜெபிக்கிற ஜெபம் கொஞ்சமா இருக்கலாம், அந்த தேவ பக்தியோடு ஜெபம் பண்ணு. ஆராதிக்கிற அந்த ஆராதனை தேவ பக்தியோடு நீ தேவனை ஆராதி. அதனால் வருகிற பலன் மிகுதி. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி அது மிகுந்த ஆதாயமாய் இருக்கிறது. தேவ பக்தியுள்ள சிமியோன், தேவ பக்தியுள்ள கொர்நேலியு, தேவ பக்தியுள்ள அனனியா, இவர்கள் தேவ பக்தியுள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவ பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தேவ பக்தியுள்ளவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். தேவ பக்தியுள்ளவனை சோதனையிலிருந்து அவர் ரட்சிக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது தேவ பக்தியோடு நாம் கடந்து வருவோம். அந்த தேவ பக்தி வெளியிலே சென்றாலும் அந்த தேவ பக்தியை நம்மிலே பாதுகாத்து கொள்ளுவோம். இரண்டு விதமான வேஷங்களோடு நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டாம். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.